ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதீனாம் நவானாம் ரிகானாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சிருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனையை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தா புது மாதம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன், சந்திரன், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம். இங்கிலீஷ் மாதம் அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான், அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதி எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம் தான் ரொம்ப முக்கியம். அதில் தமிழ் வருஷப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பிறப்பு வருஷம் பிறந்திருக்குது. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள். சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களேயானால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
நிறைய கலகங்கள் ஏற்படும், நிறைய திருட்டுக்கள் ஏற்படும். அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள், பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க, எல்லாம் ஒரு கேஷ்லாம் கொஞ்சம் கேஷியராக ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும், நிறைய உண்மைகள் வெளியே வரும். அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும். நான் ரொம்ப நம்பின சாமி அவனை, ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட. இப்போ நான் பொண்ணை நான் நம்பினேன், என் பையனை நான் ரொம்ப நம்பினேன், அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன், ரொம்ப நம்பிக்கையானவர். இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கலகம், ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான், அதுக்கப்புறம் அந்த சண்டை சச்சரவு பிறகு அந்த உண்மை வெளியே, ஒரு கலகம் பிறந்து வழி பிறக்கும். அதே போல் சுக்கிரன் சூரியன் அல்லது சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு 12வது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. குறிப்பாக நோய் நொடிகளிலிருந்து விடுதலை. ஏன்னா மீனராசியை பற்றி நாம் சொல்லணும்னா அவங்க எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லா பாதிப்புகளிலிருந்தும் படிப்படியாக விடுதலையாகி நல்லபடியாக கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்திற்கான வந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ அவங்க நோய்படுத்தி எடுக்கும். அப்போது மீனராசி அன்பர்களே, நோய் நொடிகளிலிருந்து கவலை வேண்டாம், வியாதிகள் விலகக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. இன்னும் நல்ல விதமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் பாவமும் கைகூடக்கூடிய, ஆயுள் பாவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெரியவர்கள்னால் நல்ல செல்வந்தராக இருப்பாங்க, நல்ல பணங்காசு இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும், நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், 40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அல்லது பிளட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், கேன்சர்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வியாதிகள், பெரிய பெரிய வியாதிகள், பல லட்சங்கள் பல கோடிகள் கூட அவங்க செலவு செய்து ஒரு ஆப்ரேஷன் செய்திருப்பாங்க. அந்த மாதிரி அதனை ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு கால நேரம், ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு இன்னொரு ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். மறுபிறப்பு, அது கஷ்ட நஷ்டங்களாக கூட இருக்கலாம். மிகப்பெரிய வெளிவர முடியாத கஷ்டங்கள் இருந்த கூட நம்முடைய மீனராசி என்பவர்கள் இப்போ வெளியே வந்திருக்கலாம். அப்போ பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள் இருந்து வெளிவந்திருக்கிறீங்க எனதருமை மீனராசி அன்பர்களே. வியாதிகள் விலகக்கூடிய மாதம்னு சொன்னேன். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் ஏன் இந்த நோய்களை பற்றி நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எனக்கு தெரியும் மீனராசிக்கு இதை தவிர்த்து பல கஷ்டங்கள் இருக்குது. தொழிலில் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க, வருமானத்தில் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க, வறுமையில் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க, வேலை சம்பந்தமாக கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க, வேலை சம்பந்தமாக துன்பப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, வேலை போயிடுமோன்னு பயத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இது இல்லாமல் தேவையில்லாத பயங்கள், எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது, ஒரு மிகப்பெரிய பயம், மனக்குழப்பத்தில் டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவங்க, டீப் டிப்ரெஷன்ஸ், அந்த மாதிரியான கவலைகள் படக்கூடியவங்க இருக்காங்க. மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன்லேருந்து எப்படி வெளியே வர போகிறேன்னே எனக்கு தெரியல சாமி அப்படின்னு கண்ணீர் விட்டு அழக்கூடியவர்கள். அதே போல் கடன் பிரச்சனையால் என்ன செய்யறதுனே தெரியாமல் கடைநிலைக்கு செல்லலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. இல்லை இந்த கடனை அடைக்க முடியுமா, அடைக்க முடியாதா, கடனை அடைச்சிட்டு ஒரு நாளாவது நான் உயிரோடு இருப்பேனா இப்படின்னு கவலைப்படக்கூடியவங்க. இப்படி பல கஷ்டங்கள் மீனராசிக்கு இருப்பது எனக்கு தெரியும்.
ஆனாலுமே கூட அதையெல்லாம் கடந்து நாம் ஏன் இந்த நோய் நொடிகளை எடுத்து ஆரோக்கியத்தை எடுத்து சொல்கிறோம்னா, இந்த கவலைகள்லாம் அதிகரிக்கும் போது தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே, 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். அதனால தான் அந்த நோயை பற்றி அதிகமாக சொன்னேன். 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 2வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். அது மற்ற 11 ராசிக்கும் நன்மை. ஆனால் மீன ராசிக்கு சூரியன் உச்சம் பெறுவது சிறப்பு அல்ல. எப்பயுமே நீங்கள் மீன ராசி ஆனாலும் மீன லக்னம் ஆனாலும் சித்திரை மாதம் பிறக்கக்கூடாது. அப்படி சித்திரை மாதம் பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடாது, அல்லது மீன ராசி மீன லக்னமாக இருக்கக்கூடாது. அப்போ 6ஆம் அதிபதி உச்சம். அதே போலதான் போட்டி பொறாமைகள். மீன ராசி அன்பர்களே, போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். அதிகப்படியான போட்டி பொறாமைகள், தேவையில்லாத போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் மீன ராசி அன்பர்களே, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பிஸ்னஸில் உங்களுக்கு வர நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, நண்பர்களே பகைவர்களாக மாறிவிடுவது போன்ற நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கும். அதோடு மட்டுமல்ல, மீன ராசி என்பர்களே, குடும்பத்தில் வரக்கூடிய போட்டிகள், மறைமுகமான நாத்தனாராக இருக்கலாம், மச்சினராக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், தாயாருடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், தந்தையுடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், அவங்க உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், ஏன் சமயத்தில் அப்பா அம்மாவாக இருக்கலாம், சமயத்தில் பிள்ளைகளாக இருக்கலாம். அப்போது இந்த போட்டி பொறாமைகள் குடும்பத்திலே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல, இன்னும் சொல்லப்போனால் மீன ராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலையில் தான் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கணும். பொதுவாகவே மீனராசி அன்பர்களுக்கு, என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு, முதல்ல நீங்கள் வேலையை காப்பாற்றிக்கோங்க. நான் இப்போ வேலை மாற போகிறேன், வேலைக்கு போக போகிறேன், எனக்கு சம்பளம் போடல, அங்கே எனக்கு அவ்வளோ தராங்க அப்படின்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் சொல்லுவார்களே. ஆனால் நான் அவங்க திட்டுவதை உண்டு. என்னை கேட்காம நீங்கள் அந்த இடத்த மாறக்கூடாதுங்க, என்னை கேட்காம நீங்கள் செய்யக்கூடாது சார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்வது உண்டு. தொழிலானாலும் வியாபாரமானாலும் அவங்கள நான் அதிகாரம் செய்வது உண்டு. அப்படி இந்த சமயம் காலமும் நேரமும் கடுமையான காலத்திலே ஏன் நம்ம அந்த நோய் நொடிகளை பற்றி வசதியாக பேசுகிறோம்னா, 6ஆம் அதிபதியான சூரியன் 2 குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் புதிய நோய்கள், ரொம்ப நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த நோய்கள் வந்து படுத்தாது. இதெல்லாம் ஊழ்வினை காரணம், இதுக்கெல்லாம் பாபதோஷங்கள் காரணம். அந்த பாபதோஷங்களை, இந்த ஊழ்வினை அல்லது கர்மவினை தோஷங்களை விலக்குவதற்கு நீங்கள் வழிகள் தெரிந்திருக்க வேண்டும் மீனராசி அன்பர்களே. அப்போ இந்த மாதம் சித்திரை மாதம் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அது எப்படி நோய் நொடிகள் குறையும், பயம் வேண்டாம்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அந்த தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய அல்லது அந்த 6ஆம் அதிபதியோடு உங்கள் குரு இணைஞ்சிருக்கிறார். குரு அங்கே இல்லைன்னா நோய்கள் ஜாக்கிரதைன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போது ஜாதகத்தை பார்க்க தெரியணும் முதல்ல, அதுவே இப்போ நிறைய பேர் தெரியறதில்லை. ஜாதகத்தை பார்க்க தெரியணும், பலன் சொல்ல தெரியணும். அப்போ மீனராசி என்பர்களையே உங்களுக்கு நோய் குணமாகும் சொல்கிற 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றுட்டானே, அப்போ நோய் அதிகரிக்கதானே தான் சாமி செய்யணும், எப்படி குறையும் சொன்னால் உங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கார், ராசிநாதன் குருவோடு அந்த 6ஆம் அதிபதி இணைகிறாரு, நோய் குறையும். அதே போல் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், அது அப்ராட் வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், உள் மாநிலமாக இருக்கலாம், சிறு தொழிலாக இருக்கலாம், சின்ன கடைகளாக இருக்கலாம், சிறிய கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மீன ராசினியர்களே. தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த சித்திரை மாதம் சிறப்பானதாக இருக்கும். சித்திரை மாதம் தொழில் அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல மீன ராசி அன்பர்களே,
இந்த சித்திரை மாதத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் பெங்களூரில் ஆகட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கானாவில் இப்போ நிறைய நம்ம வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் போயிட்டு நம்ம பூஜை பண்ணி ஆரம்பித்து கொடுத்துட்டு வரோம் கைராசியாக. அங்கே பெரிய பெரிய தெலுங்கானாவில் கூட ஒரு மிகப்பெரிய யாகம், இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு யாகமே கூட நம்ம செஞ்சு கொடுத்தோம். அப்போது மீன ராசி என்பவர்களே, புதிய தொழில் தொடங்குகின்ற நேரம். ஆனாலும் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செலவு பண்ணுறது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நல்ல விஷயத்துக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, சாமி இது கரெக்ட் டைமா, நான் பண்ணலாமா, சப்போஸ் நான் அதை செய்யணும் சாமி, எனக்கு நேரமே சரியில்லை, நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அந்த ஆரம்பிக்கின்ற தொழிலாகப்பட்டது எந்த தடையும் எந்த விக்னங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கரையேறுவதற்கு ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். காலம் கடுமையாக இருக்குது, பட்னியாக இருக்க முடியுமா, பொழப்பு நடத்தி ஆகணும், ஜீவனம் பண்ணி ஆகணும். அப்போ தொழில் நடக்கணும். அப்போ தொழில் நடக்கணும்னா அதுக்கு உரிய வழிபாடுகள் முக்கியம். இதுதான் வேலை வாய்ப்புக்கும் பொருந்தும். அதே தான் வேலை வாய்ப்பும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் தொழிலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பிஸ்னஸில் எவ்வளோ மீனராசி என்பர்கள் கஷ்டப்படுறாங்க. குறிப்பாக வேலை செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதில் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள பதவி போட்டிகள், அப்புறம் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, செய்யாத தண்டனை, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, சிறு சிறு பிரச்சனைகள், போலீஸ் பிரச்சனைகள், அரசாங்கத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவு, இன்னும் சொல்லப்போனால் செய்வினை கோளாறுகள், மெயினாக மாந்திரீக தோஷம், மெயினாக செய்வினையும் மறைப்பு தோஷம், மர்மமான தோஷங்கள், இதிலெல்லாம் மீனராசி என்பவர்கள் நிறைய துன்பப்படுகிறார்கள். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அம்பாளுடைய அனுகிரகம், வாராகி அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. கவலை வேண்டாம். இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலெல்லாம் உங்களை கட்டி காப்பாற்றி நல்லபடியாக கொண்டு வருவதற்கு அன்னை வாராகி இருக்கிறாள். அப்போ மீன ராசி அன்பர்களே, நோய் நொடிகள் குறைந்து வம்பு வழக்குகளில் வெற்றி பெற்று எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே சிறப்பான மாதமாக அமைகிறது. இன்னும் கூட உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம், சாமி நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம். இப்போ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை கொண்டு பின்தொடருங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீனராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்னைக்கு கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா,
உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கண் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்.